வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்பவே அழகாக இருக்கும். இது பஃப் கை வச்சு பேக் சைடு டிசைன் பண்ணியிருப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நம்ம அடுத்து கட் பண்ணுறது. இப்போ வந்து கை கட் பண்ணிடலாம். ஒயரை வந்து நான் 6 இன்ச் வைக்கிறேன். 6 இன்ச் ஒயரம். அகலம் வந்து நான் 9.25 வைக்கிறேன். இது வந்து ரொம்பவும் அதிகமாக இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலான பஃப் கை தான். ரொம்ப அதிகம் நான் வைக்கல. சைடில் வந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடில் 2 இன்ச் வைக்கிறேன். நம்ம மேலேருந்து குடஞ்சி வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் நிறைய பஃப் வேணும் அப்படின்னா 10 இன்ச் கூட வச்சுக்கோங்க. இது நார்மலாக கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருக்காங்க, அதனால கம்மியாக தான் நான் வைக்கிறேன். அடியில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். இதை கையை கட் பண்ணிக்கலாம். சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி மேலே வந்து கொஞ்சம் குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம ஒட்டு போட்டுக்கலாம். ஏன்னா எப்படினாலும் லைனிங் இருக்காங்களும் பத்தாது. ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி கை குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடி அடையாளப்படுத்திடுங்க. இப்போ நம்ம வந்து ப்ளவுஸில் வச்சு நம்ம பார்டருக்கு மேலே வைக்கிறேன். நம்ம ஓடு தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி ஓடு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. பக்கத்தில் நம்ம அப்படியே குத்தி விட்டுறலாம். இதை கட் பண்ணி எடுத்துருங்க. நான் ஒட்டவே கட் பண்ணுறேன், ஏன்னா நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். இதுக்கு இந்த ப்ளவுஸோட பின் கழுத்து டிசைனும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சைடு எல்லா பக்கமும் கட் பண்ணிக்கோங்க. இதோட ப்ளவுஸ் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட கிடையாது, சரியாக வந்துச்சு. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வந்து நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வரும். பேக் சைடு உயரம் பார்க்கலாம். கரெக்டாக அதே அளவு வைக்கிறேன். அகலம் வந்து 3 இன்ச்சு, உயரம் வந்து 9.25 இன்ச் இருக்குது. 9 இன்ச் இருக்குது. இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டுட்டு வந்துடலாம். நான் போடுற அரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது நெக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டு கீழே ஒன்று குட்டியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம இருக்கிறத நல்லா பெருசாக வளைச்சி விட்டுறலாம். இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த டிசைன் கொஞ்சம் நம்ம கேன்வாஸே இல்லாமல் பண்ண போகிறோம். இது ரொம்ப அகலம்லாம் வராது, நார்மலாக இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பேக் சைடு வச்சு குண்டூசி மட்டும் குத்தி விட்டு தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரே அளவாக தைங்க, பெருசு சின்னதாக தைக்க வேணாம். நீங்கள் தைக்கிற அளவு வந்து எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி வரணும். அந்த வளைவுலாம் நமக்கு கரெக்டாக வரணும். அப்போ தான் வந்து நீங்கள் திருப்பி தையல் போட்டிங்கனாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நெக்கட் ஷேப் மாறாமல். இது மாதிரி எல்லா பக்கமும் தையல் போட்டுடலாம். இதை கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லா பக்கமும் ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துடலாம்.
இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கங்கே அந்த கார்னர்லாம் கட் பண்ணி விட்ருங்க. அந்த வளைவுலாம் லைட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்து விட்றோம். அந்த வளைவு எல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. அந்த கார்னர் கட் பண்ணால் நம்ம வந்து திருப்பி தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம திருப்பி தையல் போட்டுடலாம். திருப்பி எட்ஜ்லேயே தையல் போடுங்க. நல்லா தேய்ச்சி விட்டு நம்ம ஓரத்துலேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த வளைவுலாம் கரெக்டாக அந்த இடத்துல எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம தைச்சிட்டு வரலாம். ஏன்னா நம்ம கையில் நல்லா தேய்ச்சி விட்டு நம்ம தைக்கும்போது உங்களுக்கு அந்த வளைவு வந்து கரெக்டாக வரும். அந்த இடத்துல நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கலாம். இந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்பிக்கோங்க. நெக்கு வந்து அழகாக வந்துடுச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பேக் சைடு அடித்து திருப்பிட்டோம். முன்னாடி மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சு 2 தையல் ஒரு ஷோல்டருக்கும் 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ போட்டு எடுத்தாச்சு. போட்டு எடுத்துட்டு நான் வந்து ஒரு 5 இன்ச் மார்க் பண்ணுறேன் பஃப் கைக்கு. அதுக்கு அடுத்து நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்க போகிறோம். ரொம்பவும் நெருக்கமாக வேணாம், ரொம்பவும் தள்ளி வேணாம். நார்மலாக ஒரு ஃப்ளிட்ஸ்க்கு அடுத்த ஃப்ளிட்ஸு அந்த மாதிரி கேப் போட்டு வச்சுட்டு வாங்க. போதும், இந்த அளவுக்கு தான் வருது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இப்போ வந்து இதில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி நம்ம பைப்பிங் வைக்கலாம். சாரியோட கலருக்கு எடுத்திருக்கேன். இது வந்து எம்ப்ராய்டிங் போட்டிருக்கு. சரி, கரெக்டாக மேட்சாகவும் இருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. நான் இந்த மெட்டீரியல் எடுத்திருக்கேன் டிசைன் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். ஏன்னா சில்க் காட்டன் வந்து இந்த கலர் செட் ஆகலை, கரெக்டான அந்த மேட்சிங் கிடைக்கல. அதனால் நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். அழகாக உருட்டி தைச்சிடலாம். இது வந்து அந்த மேட்சிங் வந்து கரெக்டாக கிடச்சிது, பர்ஃபெக்டாக. அதே பிங்க்காக இருந்தது. இப்போ அழகாக உருட்டி ஒரே மாதிரி வச்சுட்டு வாங்க பைப்பிங்கு. இப்போ லாஸ்ட் வரைக்கும் நம்ம தைச்சிடலாம். இப்போ முடிச்சாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணி விட்டு அமுக்கு தையல் ஒன்று போட்டுடலாம். இப்போ அமுக்கு தையல் போட்டாச்சு, அழகாக வந்துடுச்சு பைப்பிங்கு. இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். இப்போ நம்ம கரெக்டாக கையை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். கையெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பைப்பிங் பண்ணலாம். அந்த 2ஓட ஆம்கோலோட அடிப்பக்கமும் கையோட அடிப்பக்கமும் சேமாக இருக்க மாதிரி வச்சு தைங்க. அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து 1.5 இன்ச் அளவு அதிலேருந்து நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பித்தா சரியாக வரும்.
கரெக்டாக 1.5 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிங்க. அந்த ஷோல்டரும் நம்ம சென்ட்ரு கையில் அடையாளப்படுத்தியிருக்கிறதும் ஒன்றா வரணும். அதே மாதிரி ஆம்கோலோட அடிப்பகுதியும் கையோட அடிப்பகுதியும் சமமாக இருக்கணும், தள்ளி வரக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு ப்ளிட்ஸ் வந்து 2 பக்கமும் ஈவனாக கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கு நெருக்கமாகவும் வைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம வந்து நார்மலாக ரொம்பவும் தள்ளி வைக்காமல் பக்கத்தில் வைக்காமல் ஓரளவுக்கு வச்சுட்டு வாங்க. இப்போ முடித்ததுக்கப்புறம் 2 தையல் ரவுண்டாக போட்டு விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக அந்த ஷோல்டர் சென்டராக வருது, இங்கிட்டும் ஈவனாக வந்திருக்கு. இப்போ கைக்கு எல்லாத்துக்கும் பஃப் வச்சாச்சு. நம்ம வந்து இதுக்கு பைப்பிங் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த வளைவு கிட்ட நிப்பாட்டி திருப்பி தைச்சிட்டு வாங்க. இப்போ உருட்டி நம்ம எப்பயும் போல வச்சிடலாம். உருட்டி எப்பயும் போல வச்சுட்டு வாங்க அழகாக. அந்த இடத்துல அமுத்தி பிடிச்சிட்டு தைச்சிட்டு வாங்க. ஏன்னா வந்து அந்த இடத்தான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல கரெக்டாக வந்துச்சுனாவே உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் சரியாக வந்துடும். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம அந்தந்த கார்னர்கிட்ட கட் பண்ணி விட்டு தைக்க ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து நம்ம அந்த வளைவு வந்து சரியாக கிடைக்கும். அந்த பாயிண்ட் அந்த அதாவது நம்ம கட் பண்ணி விடுறோம்ல, அந்த பாயிண்ட் வந்து சரியாக ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். நம்ம லாஸ்ட் வரைக்கும் வச்சாச்சு. நம்ம அந்த பஃப்கி வச்சு போடுறது வந்து ஷோல்ட்ரு வந்து சுத்தமாக உங்களுக்கு இறங்காது, லூஸாகவும் இருக்காது. கைக்கு ஃப்ளிட்ஸ் வச்சு போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்தந்த கார்னர்கிட்ட நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். சுருக்கம் இல்லாமல் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து அமுக்கு தையல் போட்டுடலாம். அந்தந்த வளைவுக்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. இப்போ லாஸ்ட் வரைக்கும் போட்டாச்சு. இப்போ கேன்வாஸ் எடுத்துக்கலாம். நான் 4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இதில் வந்து கோபுரம் மாதிரி நம்ம 1 மட்டும் கட் பண்ணிக்கலாம். நம்ம சென்டரில் வைக்கிறதுக்காக ஒரே 1 மட்டும் கட் பண்ணிக்கலாம். வச்சு இதை சுற்றிலும் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பெருசாக 1 மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு சுற்றிலும் தைச்சிடலாம். நான் 2ஆக மடித்து ஒரு தையல் போடுறேன், கொஞ்சம் டார்க்காக இருக்கணும்னுக்காக. அந்த எட்ஜிலே போடுங்க, கேன்வாஸ் எட்ஜிலே போட்டு விடுங்க. இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. இதுக்கு நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். சுற்றி கொஞ்சம் மெட்டீரியல் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு பைப்பிங் பண்ணலாம். இப்போ மேலேருந்து கொஞ்சம் மேலே அந்த கிராஸ் பீஸ் தூக்கி வச்சு பைப்பிங் பண்ணுங்கள்.
இப்போ சுற்றிலும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை நல்லா திருப்பி விட்டு தையல் போடலாம். நூலை இந்த மாதிரி பிரித்து விட்டு தையல் போடுங்க. அதாவது இதுக்கு நம்ம உருட்டு தேவையில்லை, சும்மா உள்கூடி மடக்கி விட்டிங்கன்னா போதும். நம்ம வந்து உருட்டி தைக்கணும்னு கிடையாது. இப்போ மேலே மட்டும் இந்த மடித்து விட்டு நம்ம அப்படியே தைச்சிட்டு வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதை உள்ளே திருப்பி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நீட்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த பூ டிசைன் ரெடி பண்ணிக்கலாம். அகலம் வந்து 1.25, உயரமும் 1.25 தான். கட் பண்ணி இது நிறையா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே அளவாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து கிராஸ் பீஸ் அடித்து திருப்பி வச்சுருக்கேன். இதை நம்ம முன்னாடி கழுத்துலேருந்து வச்சுட்டு வரலாம், அதாவது ஷோல்டர்லேருந்து நம்ம வச்சுட்டு வரலாம். அந்த இடத்துல நல்லா டைட்டாக தைச்சி விட்டு, உங்களுக்கு தெரியும் இது கிராஸ் பீஸ் 1.25 இன்ச்சு கட் பண்ணி நம்ம ஒரு தையல் போட்டு, அதாவது ஒரு ஃபுட் அளவுக்கு மட்டும் தையல் போட்டு நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இப்போ அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திருப்பி தைச்சிட்டு வரலாம். கொஞ்சம் கேப் விட்டு தான் வைக்கிறேன். பைப்பிங்க்கு நம்ம பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்கள், அப்போ தான் பைப்பிங் அழகாக தெரியும். அந்த வளைவு கொடுத்து அந்த கார்னருக்கு ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சு விட்ருங்க. அந்தந்த இடத்துல சின்ன சின்ன ஃப்ளிட்ஸ் மாதிரி வச்சு விட்டிங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த நூல் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டு இப்போ மேலேருந்து நம்ம தையல் போடலாம். இந்த பிசரெல்லாம் உள்ளே தள்ளி விட்ருங்க. இப்போது ஒரே மாதிரி நமக்கு தையல் போட்டு வாங்க. அந்தந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்பி வந்துட்டு மறுபடியும் ரிட்டன் போயிடுங்க. இல்லைன்னா அது தூக்கிக்கிட்டு நிற்கும். அதுக்காக ஒரு தையல் போட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிடலாம். இப்போ வந்து நம்ம சென்டரில் கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த கோபுரம் பண்ணோம் இல்லையா டிசைனு, அதை அப்படியே சென்டரில் வச்சு தையல் போடலாம். தையல் போட்டுக்கிட்டே இந்த பூ டிசைன் பண்ணோம் இல்லையா, அதை சுற்றிலும் நம்ம வச்சு தைச்சிட்டு வரலாம். கரெக்டாக சென்டருக்கு நேராக மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி சென்டருக்கு நேராக மார்க் பண்ணி தைச்சிட்டு வரலாம். இப்போ சுற்றிலும் வைக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குங்க.
இதே இதுக்கு பஃப் கை இல்லைன்னா நம்ம கைக்கும் இது ஒன்று ஒன்று கொடுத்து இந்த சுற்றிலும் இந்த மாதிரி சின்னதாக, இது நம்ம வந்து பெருசாக கொடுக்குறோம், கைக்கு வந்து சின்னதாக ரெடி பண்ணி கொடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்று எல்லாமே ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் 3 பட்டன் வச்சிங்கனாலும் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கைக்கு வந்து நம்ம அந்த கீழே ஒரு பார்டர் கொடுத்துடலாம். ஏன்னா கழுத்துக்கு நம்ம பைப்பிங்கும் ஒரு பார்டரும் கொடுத்துருக்கோம், ஒரு லைனும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கைக்கும் கொடுத்துடலாம். இப்போ இது ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. மீதி இருக்கிறத வந்து நான் கீழே அந்த முதுகுக்கு வந்து பார்டர் கொடுத்தேன். ஏன்னா வந்து இது ரொம்ப நீளமாக இருந்தது. சரி வேஸ்ட்டாக தானே போயிடும், இது வச்சோன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும்ல கை பார்க்குறதுக்கு, அதனால் கொடுத்துருக்கேன். பைப்பிங் மட்டும்னா நமக்கு தெரியாது. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ கீழே வந்து முதுகுக்கும் நம்ம ஒரு லைன் கொடுத்துடலாம். இப்போ 2வது தையல் போட்டுடலாம். இப்போ அதுக்கு சுற்றிலும் நம்ம ஒயிட் கலர் பாசி வச்சுருக்கேங்க. வேறு ஒன்றுமே பண்ணலை. ஒயிட் கலர் பாசி வச்சு குக்கி வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம். சாரியோடு சேர்த்து ப்ளவுஸ் பாருங்கள். இது முன்பக்கம் இப்படி தான் இருக்கணும். பாயிண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். டாட்டு அந்த கப் சைஸ் நம்ம பட்டி எல்லாமே சரியாக இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த டிசைன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இது மாதிரி பண்ணுங்கள். ரொம்பவே கலர், அதாவது வந்து அந்த சாரீலேயும் கொஞ்சம் அந்த மாதிரி எம்ப்ராய்டிங் மாதிரி, அதாவது லைட்டாக 2 கலராக தெரியுது. அதே மாதிரி ப்ளவுஸ்லேயும் தெரியுது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.